தோல்வியை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டம்? பரம எதிரியான அதிமுக கூடவே கூட்டணி வச்சு மந்திரி சபையில இடம் பிடிச்சி இல்ல மந்திரி சபையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நடிகர்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு பிரபல நடிகரோ ஒரு நல்ல திரைப்பிரபலத்துக்கிட்ட அடி வாங்கி பயந்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் அடி வாங்கி 12 வருஷம் தொடர்ச்சி அவர் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நடிகையா இருந்த ஜெயலலிதா கிட்ட முதல் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் கேப் விட்டு தொடர்ச்சியா 10 வருஷம்னு தோத்துருக்காங்க. நடுவுல ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் வந்தார். தலைவர் வந்து மூப்பனார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த 96ல. அப்ப வந்து ரஜினிகாந்த் சார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுக்குறாரு. காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் தனியா நின்றுச்சுன்னா நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய குழப்பம் நடந்ததுனால கட்சியை உடைச்சிட்டு தமாக ஆரம்பிச்சாங்க. தமாக ஆரம்பிச்சப்போ ரஜினிகாந்த் சார் வந்து தமாகாவுக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஏற்கனவே நம்ம ஒரு நடிகர்கிட்டையும் ஒரு நடிகைகிட்டையும் நல்லா அடி வாங்கியிருப்போம். திரும்பி வந்து இன்னொரு நடிகர் வந்தா நம்ம சுத்தமா காணா போயிடுவோம் அப்படின்ற பயத்துலதான் அன்னைக்கு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா உடனடியா வந்து மூப்பனாருக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. எப்படின்னா 20-40 தருகிறோம், 20 பாராளுமன்றம் 40 சட்டமன்றம் கொடுக்குறோம்னு. ஏற்கனவே வந்து மூப்பனார் தலைவர் வந்து 89ல தனியா நின்று ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறாம ஒரு 234 தொகுதியை தனியா போட்டிட்டு 27 தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சோம். சரி, மறுபடியும் வந்து விஷ பரீட்சை பண்ண வேணான்றதுனால அந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஜெயலலிதா எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புன்ற ஒரு மையப்புள்ளியில திமுக தமாக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அப்படி இல்லாம அந்த தடவை வந்து தலைவர் மூப்பனார் தனியா நின்று இருக்காருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவோட அவர் முதலமைச்சர் வாங்கிருக்கீங்களாடா? உங்களுக்கு சுயமரியாதை இருக்காடா? முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், அப்புறம் வந்து பேசுங்கடா. தேவடியா பசங்களா, தேவடியா பசங்களா, தேவடியா பசங்களா ப்ரோ, அவனுக்கு இறக்கி விடுங்க ப்ரோ. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இதுதான் திமுக காரன், இதாண்டா திமுக காரன். நாய் வந்து எதையோ திங்கிறதுக்காக நம்மளும் செய்யக்கூடாது, புரியுதா? நாய் மண்டி போட்டு குலைக்குதுன்றதுக்காக நம்மளும் மண்டி போட்டு குலைச்சிட்டு இருக்காது. நாய் குலைக்குதான் தெரியும். திமுக நான் என்ன சொல்றேன், நான் இப்ப ஒண்ணு படிக்கிறேன். 2026 தேர்தல்ல நீங்க எத்தனை 10,000 ஓட்டுக்குள்ள எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க திமுக? நீ இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்றதுக்கே நாங்க தான் காரணம், கூட்டணி கட்சி தான் காரணம். நீங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களா? உங்களோட மொத்த சீட்ல எத்தனை சீட்டு நீங்க வந்து எங்களோட ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க? நான் படிக்கவா, வரிசையா படிக்கவா? இப்ப படிக்கவா அவனுக்கு? இவர் வந்து தென் மாவட்டங்கள்ல நீங்க இல்லைன்னா அவனுக்கு இன்னும் மண்ணை கவிட்டு போயிருப்பானுங்க எங்க கிட்ட. நாங்க எவ்வளவு க்ளோஸா தோத்துருக்கோம் பாருங்க தென் மாவட்டத்துல. நான் என்ன சொல்றேன், நீங்க போன தேர்தலே வந்து இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சியினோட ஓட்டு தான். டி நகர், காட்பாடி, நெய்வேலி, ஜோலார்பேட்டை, அந்தியூர், திருமயம், தாராபுரம், உத்தரமேரூர், ராசிபுரம், வேடசந்தூர், வாசுதேவநல்லூர், திருச்செந்தூர், அரியலூர், பூம்புகார். அவ்வளவு ரோசா இருக்கிறவன தனியா நின்று ஜெயிக்க வேண்டியதானே கூட்டணி? இது வரைக்கும் ஒரு ஜெயிக்க வக்கில்லாத நாய் பாயலுங்க இன்னைக்கு பேசுறாங்க. ராஜபாளையம், பன்ருட்டி, குன்னூர், திருப்பூர் சவுத்து, கடலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கரங்கோயில், ஜெயங்கொண்டம், ராதாபுரம், குன்னம், அணைக்கட்டு, மதுரை சவுத்து, குடியாத்தம், காங்கேயம், சேலம் நார்த்து, ஒட்டப்புடாரம், ஆண்டிப்பட்டி, வெள்ளூர், கலசப்பாக்கம், விக்கிரவாண்டி. இதெல்லாம் வெறும் 10,000 ஓட்டு கீழே வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க 5,000 ஓட்டு கீழே நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 17 தொகுதி தோத்துருக்கீங்க. 18. அந்த 18 இல்லைன்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு ஸ்டாலின் கூப்பில தான் உட்காந்துருக்கோம். இந்த எலெக்ஷன்ல 1000 ஓட்டுக்குள்ள பாருங்க ப்ரோ, 1000 ஓட்டுக்குள்ள 16 தொகுதியில் தோத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இல்ல இன்னைக்கு முஸ்லீம் லீக் இன்னைக்கு ஐயுஎம்எல் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எங்க சமுதாய ஓட்டு இல்லைன்னா டிஎம்கே பாதியில ஜெயிக்காதுன்னு இருக்கிறாரு. அப்புறம் எல்லாம் இது என்ன, அதாவது நாகரிகமா கூட பேச தெரியல ஒரு பொது இடத்துல. இவனை என்ன பொறுக்கி போய் எப்படிங்க நாகரிகமா பேசுவான்? இல்ல அவர் கேட்டா தமிழை வளர்த்தவும் பண்ணுங்க. தமிழை வளர்த்த லட்சணம் பாத்தீங்களா இப்ப எவ்வளவு எப்படி பேசினாங்க. ஆமா, கலைஞர் யார் வீட்டுல தமிழை வளர்த்தாருன்னு தான் தெரியுமே ஊருக்கு. சரி, என்ன கேட்டாலும் இல்ல, எது கேட்டாலும் பாஜக உள்ள வந்துரும், நம்மள சங்கின்ட்டு போவானுங்க. இவனுங்க தான் சங்கிகளுக்கெல்லாம் பெரிய சங்கியே இவனுங்க தான். இவனுங்க வந்து நம்மளுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்கானுங்க.
இது சார் கேக்குதா? விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். அவங்க 2.0 3.1 இருந்தாங்க, எல்லா கனவும் மூடிடுச்சுல்ல. இல்ல மாப்பிள்ளை 2.0 2.0ன்னு 0ல தான் போய் உட்கார்ந்துருக்கானுங்க. இல்ல சோனியா, ஆக்சுவலி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்க தலைமை வந்து எப்பயுமே ஒரு முடிவை ரொம்ப ஸ்லோவா எடுக்கும். தலைவர் ராகுல் காந்திக்கு யாருக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கோ அவங்கள முதல்ல வந்து துண்டிச்சு விட்டுருவாரு. அது எவ்வளவு பெரிய நண்பரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? மாதவராவ் சிந்தியா கட்சி விட்டு போறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. அவர் வந்து உங்களை சந்திக்க முடியாதனாலதான் அவர் வந்து பிரச்சனைகளை சொல்ல முடியாம போயிடுச்சா, அதனாலதான் கட்சியை விட்டு போனாரா அப்படின்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. திஸ் மேன் கேன் வாக் இன் டு மை ஹவுஸ் எனி டைம் வித்வுட் எனி ப்ரையர் அப்ரூவல் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே மாட்டார். என் வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் அனுமதி இல்லாம வர முடியும். ஆனால் அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவருடைய சொத்துக்களை ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து, ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக அவர் வேற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நான் விட்டுட்டேன். இனிமே அவர் வந்து காங்கிரஸுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு நான் ஒரு மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். அவர் இஃப் யூ வாண்ட் கண்ட்ரி யூ ஸ்டே வித் அஸ், இஃப் யூ வாண்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி யூ கேன் கோ டு எனிவேர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய உற்ற நண்பனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பு இருந்துச்சுன்னா கோடா வெளியிலும் கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுவார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். நீங்களாம் வந்து டைலாக் எல்லாம் பேசுறாங்க. நான் ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீதோ திமுக மீதோ கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. எதனால கோபத்துல இருக்காங்க? இந்த திமுக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மந்திரிகள், மாநில நிர்வாகிகள், இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. ரொம்ப திமுறா, எகத்தளமா, நெக்கலா வந்து பண்ணையார் மனப்பான்மையோட நடக்கிறது இவனுங்க தான். எப்பயுமே வந்து கூட்டணியா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் காங்கிரஸ் உட்பட மட்டம் தட்டி பேசுறது. உனக்கு ஓட்டு இருக்கா? உனக்கு பூத் கமிட்டி இருக்கா? உனக்கு ஆள் இருக்கா? போய் நிக்கிறதுக்கு, போய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இருக்கா? உனக்கு பிரச்சாரம் பண்ண தெரியுமா? பூத் கமிட்டி வேலை பார்க்க தெரியுமா? இப்படின்ற ஒரு நக்கலான கேள்விகளை கேட்டுட்டே இருக்க வேண்டியது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போடும்போது, என்னப்பா அத்தனை தொகுதி கேட்குறீங்க, அவ்வளவு ஆள் இருக்காங்களா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கறது யார்? இந்த காட்பாடியில தோத்து போனார் பாத்தீங்களா ஒருத்தர், ரப்பர் வாயர், அவர் துரைமுருகனை வச்சு கேள்வி கேட்க வைக்க வேண்டியது. இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு ஸ்டாலின். இதை வச்சு இது கலைஞரும் வேடிக்கை பார்ப்பாரு. வேடிக்கை பார்த்துட்டு கேட்க விட்டுருவாங்க. கூட்டணி கட்சிகளை மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துறது எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்புறம் வந்து சீட்டு கொடுப்பாங்க. 10 கொடுக்க வேண்டிய இடத்துல 5 கொடுக்க வேண்டியது, 5 கொடுக்க வேண்டியதுல 2 கொடுக்க வேண்டியது, 2 கொடுக்க வேண்டிய இடத்துல இதயத்துல இடம் கொடுக்க வேண்டியது. கடைசி வரையும் வந்து எல்லாம் எங்க ஓட்டுல வாங்கி ஜெயிச்சுட்டு அவங்க வந்து மந்திரி சபையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏங்க, இந்த அறங்காவலர் குழு போடுறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். அந்த குழுவுல கூட அந்த அறங்காவலர் பதவியில இருந்தா என்ன கிடைக்கும்? ஒரு தேங்காய் மூடி, ஒரு விபூதி பொட்டலம், கொஞ்சம் பிரசாதம், ஒரு பரிவட்டம், கையில ஒரு கும்ப மரியாதை, அவ்வளவுதான். இந்த கூட ஷேர் பண்ண பங்கு போட்டு மனசு இல்லாத வக்கர புத்தி கொண்டவங்க தான் திமுக காரங்க. அறங்காவலத்துறை மட்டும் இல்ல, பெற்றோர் ஆசிரியர்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட விட மாட்டானு அடுத்த கட்சிக்காரன. எவனுமே விட மாட்டாங்க. யாருக்கும் அதிகாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப எதுலயுமே எல்லா ஸ்கூலுலயும் அவனதான் இருப்பானோ, எல்லா கோயில்லயும் அவனதான் இருப்பானோ. கூட்டணி மட்டும் வேணும், ஓட்டும் போடணும். ஆனா எதுவுமே பேசக்கூடாது வாயை திறந்து. நாங்க பெரியார பாராட்டோம், பெரியார் வழி வந்தோம், நாங்க அண்ணா வழி வந்தோம், பெரியார் தான் எங்களை கூட்டி வளர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு. இல்ல இவங்க டிஎம்கே எப்படி ஆரம்பிச்சாங்க? பெரியாரை எதிர்த்துட்டு வந்து தானே கட்சி ஆரம்பிச்சாங்க. அது முதுகுல குத்துறது இல்லையா? ப்ரோ, கருணாநிதி இருந்த வரைக்கும் பெரியார வந்து அவனுங்க ஒன்னும் பெருசா பேசவே இல்லை ப்ரோ. இப்ப ஸ்டாலின் திரும்பியும் வந்து இந்த 2018 19க்கு அப்புறம் தான் பெரியார பத்தி பேச ஆரம்பிச்சானுங்க. 20 வருஷம் 30 வருஷம் வந்து பெரியாருக்கு வந்து லீவ் விட்டானுங்க. திமுக எப்படி ஆரம்பிச்சாங்க? திமுக யாரை எதிர்த்து எதுல இருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சாங்க? அப்ப பெரியாரோட இருந்திருக்க வேண்டியதானே, முதுகுலயே குத்தாம. ப்ரோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் போட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நீங்க டெய்லி நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ என்ன கண்டிப்பா பண்ணலாம். என்னன்னா, இப்போ தலைவர் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸா இருக்கட்டும், அப்போ அந்த டைம்ல ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நடக்கிறப்போ ஆமா இது கரெக்ட் தானேன்னு இப்போ பேசுறாங்க. இத நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு டெய்லி ஸ்பேஸ் போட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ பிஜேபியில முன்னாள் மாநில தலைவரே இவங்க வந்துகிட்டு படிச்சவருங்கிறதுனால அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகி கிடக்குது. இப்போ ராகுல் காந்தி ரொம்ப ரொம்ப எஜுகேட்டடான பர்சனு, அவர் சொல்றதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு பேக் டு பேக். இன்னைக்கு இந்தியாவோட தப்பான டிசிஷனால தான் இந்த பெட்ரோல் பிரைஸ் ஏறி இருக்குங்கிறத நீங்க மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும்னு ஒரு கோரிக்கை மாதிரி நான் வைக்கிறேன். ஆக்சுவலி டெய்லி ஸ்பேஸ் போட்டு இல்ல அடிக்கடி ஸ்பேஸ் போட்டு நீங்க இதை ஆக்சுவலி இது கொண்டு சேர்க்கணும். நீங்க
கண்டிப்பா, கண்டிப்பா. அத இன்னும் நம்ம இனிமேல் டெய்லி இல்ல இப்போ இப்போ நான் உண்மையிலேயே என்ன இப்போ எந்த கட்சியிலயும் இல்லாத ஒரு விஷயம் டிவி கேட்ட என்ன இருக்குன்னா, ஆ தொண்டர்கள் வந்து கட்சிக்காக ஒர்க் பண்றாங்க. மத்த கட்சியில எல்லாம் தொண்டர்கள் கட்சிக்காக ஓட்டு போடுவான். தலைவன் தான் கட்சிக்காக ஒர்க் பண்ணுவான். ஒரு பொறுப்புல இருக்கிறவன். இங்க பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க அவன் எந்த பொறுப்புலயும் கிடையாது. கட்சி எந்த சம்மந்தம் கிடையாது. அவன் 2 ஓட்டு கேட்கறான் அவனால முடிஞ்சத. இந்த காசு இல்லாம ஒர்க் பண்றாங்க bro. இல்ல ப்ரோ, இப்போ இப்போ அவர் பேசுனதுனால இந்தியா இப்போ 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 இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எடுத்த டிசிஷனால இந்தியா எவ்வளவு பெரிய கிரைசிஸ்ல இல்ல ஆமா, இருக்குன்றத ஆமா. நம்ம கண்டிப்பா. பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ இவங்க எடுத்த எல்லா தவறான முடிவுகளும் ஏங்க ஒண்ணும் இல்ல. போலியோ டிராப்ஸ் நீங்க சும்மா நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. வருஷத்துக்கு 2 தடவை போலியோ டிராப்ஸ் போடணும். அதுக்கு பட்ஜெட் ஒதுக்காம போன வருஷம் வந்து ஒரு வாட்டி தான் போட்டாங்க. அதுக்கு போன வருஷம் போடவே இல்ல. ஆக்சுவலா வந்து பட்ஜெட் ஆக்சுவலா இன்னொன்னு என்ன மத்திய அரசு வந்து எதுலெல்லாம் வந்து அவன் 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 வந்து எதுலெல்லாம் கட்டுப்படுத்துறான்னு பாருங்க. எதுலெல்லாம் ஃபண்டை குறைக்கிறான். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் தெரியாம மறைச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இந்த போலியோ டிராப்ஸ் போடாது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இது வந்து எராடிகேட் பண்ண போலியோ இந்தியால திருப்பி ஒரு 2 மாநிலத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி ஒரு இது பண்றாங்க. ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டைம்ல மன்மோகன் சிங் இருந்த டைம்ல கூட காங்கிரஸ் எல்லாருமே விமர்சிப்பாங்க. பாலிவுட்டே விமர்சிச்சு என் கண்ணால பாத்திருக்கேன். நீங்க இப்ப கூட பழைய வீடியோ இருக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாலிவுட்டே உட்காந்துக்கிட்டு இது பிஜேபி அடிமை ஆயிடுச்சு டோட்டலா. நீ எந்த ஆக்டர் எல்லா ஆக்டரையும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு ஷாருக் கான் உட்பட இன்னைக்கு மோடிக்கு ஒரு வீடியோ போடுறாருன்னா பாலிவுட் இப்போ எப்படின்னா அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அந்த லிபர்ட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு இன்னைக்கு பேசவே முடியல, சர்வாதிகாரமா இருக்கு. நீங்க ஆக்சுவலி மக்களுக்கு டெய்லியும் ஸ்பேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை நடக்குது, இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் ஏறினதுக்கு என்ன காரணம், இது வார் காரணம்னு நினைக்கிறாங்க. ரஷ்யா கூட அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சது, இதெல்லாம் எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்குங்கிறத நீங்க அடிக்கடி ஸ்பேஸ் போட்டு பேசணுங்கிறத கோரிக்கையா வச்சுக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா பண்ணலாம். அதுதான் சொல்றேன். இவங்க அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு அதானியோட மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அமெரிக்காவோட இதை வந்து போய் கையெழுத்து போட்டாங்க. ரஷ்யாட்டேருந்து ஆயில் ஃபியூல் வாங்குறதை நிறுத்தினாங்க. இது எல்லாமே அதற்கு காரணம் தான். இவங்க இவங்க வந்து இப்போ பொலிட்டிக்கலாக இப்போ போய் மெலடி சாக்லேட் கொடுக்குறாரு அங்கே. இது ரொம்ப தேவையா நாட்டுக்கு இன்னைக்கு வந்து மெலடி சாக்லேட் கொடுக்குறது? அதுதான் தலைவரே கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அததான் சொல்றேன். எப்போ போய் என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் வந்து ரீலை போட்டு இதை பண்ணி மட்டுமே அரசியல் வாங்கிடலாம். பிஆர் பாலிடிக்ஸே எல்லா இடத்துலையும் நடந்துரும்னா அது எப்படி நடக்கும்? ப்ரோ ராஜசேகர் ப்ரோ, ராஜசக்தி ப்ரோ, நான் வந்து சொல்லுங்க. நான் அமெரிக்கால தான் இருக்கிறேன். சரியா? ஆ, இவனுங்க ஆ. அமெரிக்காவை வந்து எப்படி நம்ம ஸ்டாலின் வந்து பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், அதே மாதிரி அமெரிக்காவை வந்து இவங்க காமிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா அமெரிக்கால 2.25 3 மாசம் முன்னாடி $2.25 இருந்த ஃபியூவல் பாத்தீங்கன்னா இப்போ $4.5 போயிடுச்சு. ஆ. சரிங்களா? அதனால வந்து இந்த அமெரிக்கா வந்து அதனாலதான் இவனுங்க வந்து பண்ணதில்ல. க்ரூட் ஆயில் ரேட் எப்பயோ குறைஞ்சிருச்சு. ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான்லலாம் வந்து பெட்ரோல் ரேட்டை இறக்கினப்ப கூட நம்ம இறக்காம இவனுங்க இல்ல இறக்கல. $100 வச்சிருந்தானுங்க. அப்பெல்லாம் இப்போ ஏற்றி இந்த வச்சிருந்தானுவா? இந்த இல்ல bro, வார் காரணம் காமிச்சு நீங்க இவனுங்க அதை பத்தி பண்றதுன்னா சும்மா பேசுனீங்கன்னா கதை. ஆமாமா. வார காரணங்கள் இல்ல. நீங்க ரஷ்யால இருந்து இவங்களுக்கு நாங்க இவங்க மிரட்டுறாங்கன்னு தானே நான் வாங்கலன்றான். இப்போ ரஷ்யாட்ட அதுதான். வந்து அமெரிக்கா இன்னும் ஒண்ணுமே இல்லைங்க. பாகிஸ்தான சண்டைய ட்ரம்ப் வந்து நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. இவங்க இல்லங்க, வந்து டாலர் வேல்யூ இன்னைக்கு 97 ரூபா போனதுக்கு 97 போச்சு. இல்ல, அதுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்பந்தம்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேக்குறாங்க. இன்னைக்கு அதான் அப்படிதான் இருக்கு நிலைமை. 56 ரூபா ஏறினப்ப இந்தியாவே நஷ்டமாயிடுச்சு. ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லி மன்மோகன் பீரியட்ல குதிச்சு அதே நிர்மலா சீதாராமன் தான் இன்னைக்கு 96 ரூபா போகும்போது இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்றாங்க. இன்னைக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருந்தது, ஃபோர்த் இல்ல ஃபிஃப்த் எவ்வளவு நீட்டோட பேப்பர் லீக் 2 வாட்டி இது வரைக்கும் நடந்திருக்கு. என்ன கவர்மெண்ட் நடக்குது? ஒரு ஷால் போட்டுட்டு போனா இப்போ ஷாலை பிடுங்கிக்கிறானோ. இங்க இதுல உள்ள எக்ஸாம் சென்டருக்குள்ள ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போடக்கூடாது, டார்க் கலர் சுடிதார் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, தோடு மூக்குத்தி போடக்கூடாது, தோடு போடக்கூடாது. ஆனா நீ கொஸ்டின் பேப்பரே வெளியில விட்டுருவேன் பணத்தை வாங்கிட்டு. கூட போடக்கூடாது, கூட கழட்டணும். அப்படிலாம் பண்ணிட்டு இல்ல நீ ஒரு ஆளுக்கு ஒரு சிசிடிவி கேமரா கூட வை. அவன் ட்ரெஸ் போட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை?
இதெல்லாம் வந்து இது என்ன ஒரு இதுன்னே தெரியல. அந்த நீட்டு தேர்வு இதைத்தான் முதல்ல தூக்கணுன்ற நான். இது எதுவுமே இது இல்லாம இப்ப நீட் வந்து மட்டும் என்ன ஆயிட போகுது? இல்ல, இந்தியாவிலேயே அதிகமான மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்க இங்க வந்து இவனை சேர்க்கறதுக்காக நீங்க அப்படி ஒரு எக்ஸாம் வச்சு நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு வரீங்க. இதனால எந்த மாணவர் வரா? பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஏழைகள், சிறுபான்மை, பெண்கள், கிராமத்தில் இருக்க மக்கள், இவங்கள்ட்ட 3 விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒன்று வந்து பணம், 2வது படிப்பு, 3வது வந்து உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய உத்தியோகம். இது 3 இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆயுதம் தான் இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் மூலமாகவே கிராமப்புற மாணவர்கள், முக்கியமாக பெண்கள், சிறுபான்மை பெண்கள், இவங்களெல்லாம் வந்து அந்த செக்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செக்கிங்லேயே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி பசங்களை பரீட்சையில் பாஸ் பண்ண விடாமல் பண்ணுறது. இந்த அயோக்கியத்தனம் இவங்க தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக 3ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பப்ளிக் எக்ஸாம் சொல்லி ஃபில்டர் பண்ணுறாங்க. பசங்களை ஃபெயில் ஆக்கி டிமோட்டிவேட் பண்ணோன்னா எஜுகேஷன் மூலயமா எஜுகேஷன் நோக்கி போகக்கூடிய எல்லா மக்களுடைய ஆர்வத்தையும் குறைக்கிறது. திரும்பி வந்து அவங்க வந்து அந்த வர்ணாசிரமப்படி அவங்க குலத்தொழிலுக்கு போகட்டும், மாடு மேய்ச்சம் புள்ள மாடு மேய்க்கட்டும், ஏர் ஓட்டணும் புள்ள ஏர் ஓட்டட்டும், தச்சு வேலை செஞ்ச புள்ள தச்சு வேலை செய்யட்டும், அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வரதுக்கான லாங் டேர்ம் பிளான் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறையா டிவிக்கு நண்பர்கள் இருக்கீங்க. எப்போ சொன்னாலும் இந்த நீட் எக்ஸாம் வந்தால் உடனே காங்கிரஸ் இந்த நீட்டை கொண்டு வந்தது அப்படின்வாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தது வந்து ஒரு ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் தான். அதை வந்து கம்பல்சரியாக கொண்டுட்டு வரல. இந்த மாதிரி ஃப்ரிஸ்கிங் மெத்தட், அதாவது காதில் தோடை கழட்டு மூக்குத்தி கழட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரிஸ்கிங் மெத்தட்லாம் இல்லை. இட் இஸ் நாட் எ கம்பல்சரி ஃபார் எனி ஸ்டேட். நாங்கள் ஒரு எக்ஸாம் மாடல் கொடுக்குறோம். தேவைப்பட்ட மாநிலங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து அப்போ வந்து பீமாரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த மாதிரியான மாநிலங்களில் ஒரு எக்ஸாம் சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த சிஸ்டம்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சு. இதை எந்த மாநிலம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள் மாநில கல்வித்துறை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நடத்திக்கலாம், எக்ஸாம் நடத்திக்கலாம், பசங்களை வந்து கல்லூரியில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இருந்துச்சு. இது ஒரு ஆப்ஷனல் எக்ஸாம் மாடலாக கொடுத்ததை ஏகப்பட்ட மாடிஃபை பண்ணி நீட் எக்ஸாம்னாவே, நீட்டுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக மாற்றி வச்சிருக்கிறது பிஜேபி. ஸோ அவங்க கொண்டுட்டு வந்த நீட் வேற, இவங்க மாற்றி இருக்கிற நீட் வேற. இந்த மாதிரி பல சட்டங்களை அவங்க மாற்றிருக்காங்க. அதில் ஒரு அயோக்கியத்தை இந்த நீட் இல்லங்க. பார்லிமெண்ட்லயே ராகுல் காந்தி கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன டிபேட் வாங்க கேக்குறாரு, அதுக்கு பதிலே சொல்றது இல்ல. அமித்ஷாவால பேசவே முடியல. அப்படிதான் இருக்கு. ஐ மீன் அந்த பார்லிமெண்ட் நீங்க எடுத்து பேசணும். ஆக்சுவலி அவனுக்கு எதுவுமே பேச தெரியாது, பதிலும் சொல்ல தெரியாதுங்க. பதில் தெரியாதுங்க இருக்கும். நீங்க பிரைம் மினிஸ்டர் உட்பட பதில் சொல்ல தெரியாது, பதில் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலா சட்டியில இருந்தா தானே ஆகப்பையில வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்மிருதி இரானி அப்படின்னு ஒரு லேடியை வந்து கல்வித்துறை அமைச்சராக ஆக்குனாங்க. அந்த லேடி வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 140 கோடி மக்கள் வாழ்ற நாட்டோட கல்வித்துறை அமைச்சரோ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. கேட்டால் என்ன 7 டிகிரி வச்சுருக்கேன்றாங்க, 7 யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கி வச்சுருக்கேன்றாங்க. பட் 7 டிகிரியில் என்ன டிகிரி வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 3 மந்த்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அதை வந்து நான் 7 டிகிரி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இந்த லேடி தான் இந்தியாவில் உள்ள இப்போ கிட்டத்தட்ட 16 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? ஸ்மிருதி இரானி வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸ்மிருதி இரானிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் செயல்படுது, பிஜேபி செயல்படுது. நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடு. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடு, அவ்வளவுதான் வேலை. 110 கோடி பேரை டீ மாஸ்டர் வந்து ஆளும்போது 16 கோடி பேரை வந்து ஒரு ஆமா அதான் இது வந்து மினியேச்சர். ஸ்மிருதி இரானி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றது மினியேச்சர். மோடி
அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேற ஒன்றும் இல்லை. ஆமா. அவரும் படிக்காதவர், அவரும் தற்கொலை. அபிடவிட்ல கல்யாணம் ஆனதே மறைச்சிட்டாரு. அத பத்தி எந்த ஒரு பெரிய இதுவும் இல்ல. ஒரு சரி அபிடவிட்ல விட, எப்படி அவன் போய் கல்யாணத்தை சொல்லலாம்? மறைச்சா கூட தப்பு இல்லை. கல்யாணத்தை மறைச்சிட்டு அவன் வந்து அது லெட் ஹிம் அது என்ஜாய் ஹிஸ் லைஃப், பர்சனல், அது கூட அது பர்சனல் பர்சனல் இல்லை. ப்ரோ, அது அது கூட பர்சனல் பர்சனல் லைஃப். இல்லை. பட் பர்சனல் ஒரு எப்படி குவாலிஃபிகேஷன் அபிடவிட்ல மறைப்பீங்க? நீங்க இல்லை இல்லை டைவர்ஸ்னு கூட ஒரு போடலாம். இல்லை, நான் என்ன ப்ரோ சொல்றேன், அது நீங்க அது ஒரு மேண்டேட்டரி இல்ல குவாலிஃபிகேஷன் ப்ரோ. என்ன? இல்ல ஒரு நிமிஷம். மேரேஜ், உங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து அஃபிடவிட்ல காட்டணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி கிடையாது. இல்ல உங்க சொத்து குவாலிஃபிகேஷன், இல்ல நீங்க உங்க சொத்து எஜுகேஷன். காமிக்கணும்ல. இல்லை, மேண்டேட்ரி வந்து ஒய்ஃப் பேர்ல மேரேஜ் இருந்துச்சுன்னா வந்து சொத்து மேண்டேட்ரி காமிக்கணும்ல. தான். மேரேஜ்ன்றது வந்து மேண்டேட்ரி தான். ஏன்னா உங்களோட ஸ்பௌஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி காமிக்கணும், அவங்களோட இன்கம் இன்கம் என்ன, காமிக்கணும்ல. அவங்களோட பேன் கார்டு என்ன, அவங்களோட பிஸ்னஸ் என்ன, அதோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டணும். ஏன்னா வந்து சொத்து மதிப்பை காட்டணுங்கிறது வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. அதையே மறைச்சிட்டு ஒரு ஆள் இது இந்தியாவுக்கு மட்டும் மறைக்கலைங்க, ஆர்எஸ்எஸ்க்குமே மறைச்சிட்டாரு. ஓகேங்களா? அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரரோட அடிப்படை தகுதி என்னன்னா மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அன்மேரிடாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஆர்எஸ்எஸ்ஸையுமே ஏமாற்றி தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார், அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காரு. இல்லை இப்போ அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எந்த மாதிரியான அறிவுகள் இருக்கணும், ஒரு நாலேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும், எக்கனாமிக் நாலேஜ் தெரியுமா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கெப்பாசிட்டி தெரியுமா, எஜுகேஷன் பாலிசி தெரியுமா, அக்ரிகல்ச்சர் பாலிசி தெரியுமா, எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் வந்து அதானி இப்போ டிசைன் பண்ணுறாரு, இவங்க வந்து ஒரு சட்டமாக கொண்டு வராங்க. அதானி வந்து இல்லை, நான் இந்த நாட்டினுடைய எல்லா விதைகளையும் எல்லா பயிர் வகைகளையும்